ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது இங்கே ஓமனில் டைம் வந்து 4:30, அங்கே 4:30, 5:30, 6 மணி ஆயிருக்கும். கரெக்டாக 6 மணி ஆயிருக்கும். ஸோ எல்லாரும் டீ எல்லாம் குடிச்சிங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் என்ன டாபிக் வந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்தோட கிளைமேட் ரொம்ப சூப்பர். ஐ மீன் ஒரு என்ன சொல்கிறதுனா கூலான ஒரு ஏரியா. இங்கே வந்து வெயில் டைம்லையும் கூலாக தான் இருக்கும், குளிர்த்து டைம்லையும் கூலாக தான் இருக்கும். நல்ல கிளைமேட், காற்றும் வரும், மற்ற மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, நான் இந்த ஓமனுக்கு வந்தது என்னுடைய ரீஸ்டார்ட், என்னுடைய யூடியூப் சேனல் ரீஸ்டார்ட்டை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன். அப்படின்னா, கன்னியாகுமரியிலிருந்து இங்கே ஓமனுக்கு வர்றதுக்கு என்னுடைய ட்ராவல் எப்படி இருந்ததுன்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த ட்ராவல் வீடியோ நான் ஷூட் பண்ணேன். சத்தியமாகவே நான் எங்கண்டு கன்னியாகுமரியிலேருந்து இங்கே சென்னை வர்றது கிளியராக ஷூட் பண்ணலை. ஆனால் சென்னையிலேருந்து ஓமன் வர்றது வரைக்கும் நான் என்னுடைய மொபைலில் சார்ஜ் இருக்கிறது வரைக்கும் அந்த ஃப்ளைட்டில், ஸோ அந்த சாப்பாடு அங்கே உள்ளாடி எல்லாமே நான் வீடியோ எடுத்தேன். அடுத்து இங்கே வந்து ஒரு டிலீட் பண்ணேன். நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எப்படி வந்தேன் அதை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல என்னுடைய இங்கே வர்றதுக்கான டிக்கெட் டைம் டேட்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி எனக்கு வந்து ஃப்ளைட்டு. 5ஆம் தேதி காலையில் 7:20 எனக்கு வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட்டுன்னு டிக்கெட்டில் இருந்து. ஸோ 5ஆம் தேதி எனக்கு ஃப்ளைட்டுன்னா நான் வந்து 4ஆம் தேதி காலையில் கிளம்பியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏற்கனவே ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். ட்ராண்டரத்துலேருந்து சென்னைக்கு நான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, 3ஆம் தேதி நைட்டே வீட்டிலேருந்து கிளம்புனேன். ஸோ நைட்டு கிளம்பி அதுக்கப்புறம் அதில் கரெக்டான எனக்கு ட்ராவல் பண்ண முடியாமல் சில தடைகள் வந்து என்னாச்சுன்னா, ட்ரெயின் எனக்கு மிஸ் ஆச்சு. நான் ட்ராண்டரம் வரைக்கும் போயிட்டு எனக்கு ட்ரெயின் மிஸ் ஆச்சு. நான் திரும்ப என்ன பண்ணேன்னா, ட்ராண்டரத்துலேருந்து 4ஆம் தேதி காலையில் 7:45 பஸ் ஏறி நாகர்கோவில் வந்து, நாகர்கோவில இருந்து சென்னைக்கு டைரக்ட் பஸ் இல்லாமல் திருநெல்வேலி போய், திருநெல்வேலியிலிருந்து மறுபடியும் ஒரே பஸ் கிடச்சி, அந்த ஒரே பஸ்ஸில் சென்னை வந்தேன். ஸோ சென்னை வந்து சேரும்போது எனக்கு 5ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு தான் நான் வந்து சென்னையே வந்து சேரியேன். அதாவது 5ஆம் தேதி 7:20 எனக்கு ஃப்ளைட்டு. நான் சென்னைக்கு வர்றது விடிய காலம் 6 மணிக்கு. என்ன சொன்னாங்கன்னா ஏஜென்ட்டுக்காரங்க, நீங்கள் வந்து 2 hours முன்னாடியே இருக்கணும் ஏர்போர்ட்டுக்குள்ளாடி அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியாது. நான் தெரியாமல் இங்கே வந்து சேர்ந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் எனக்கு பாஸ்போர்ட், என்னுடைய விசா எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு நான் கேட்டேன், 7:20 ஃப்ளைட்டு தானே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை 2 hours டிலே, உங்களுக்கு ஃப்ளைட் வந்து 9:20 சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஹாப்பி வந்து, அதுக்கப்புறம் உள்ளாடி சென்னை ஏர்போர்ட்லேருந்து உள்ளாடி போய் 11:20, ஸோ 9:20 ஏறினேன். 11:30 திரும்ப வந்து மஸ்கட்டில் கொண்டு விட்டது. மஸ்கட்டில் இருந்து எனக்கு திரும்ப 3:15 தான் ஃப்ளைட்டு. ஸோ 3:15 ஏறி இங்கே 3:15 ஏறி 5:30 நான் இங்கே வந்தாச்சு. இங்கே நான் ஓமனில் வந்தாச்சு. ஸோ கரண்டா சார், ஆக்சுவலாக அங்கே வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இது கரண்ட் இருக்குது, அதனால எங்கே வச்சு எடுக்காத, கொஞ்சம் அந்த பக்கம் போகணும், ஒரு மலையாளி அண்ணன் தான் சொன்னார். ஸோ அதனால் இங்கே வந்தாச்சு. ஸோ மஸ்கட்டில் 3:15 ஃப்ளைட் ஏறி இங்கே ஓமனில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்தது தான் என்னுடைய ட்ராவல். ஸோ ஃப்ளைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் நான் வரும்போது வெஜ் ஃப்ரைட் ரைஸ், ஸோ ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து ஒரு பட்டர் பன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மயோனைஸ் கொடுத்துருந்தாங்க. மயோனைஸில் ஒரு பட்டர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாம் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிவி இருக்கும், நமக்கு பிடிச்ச படம் பார்க்கலாம், பிடிச்ச கேம் விளையாடலாம். ஏன்னா பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணன் வந்து இது வாங்கி கொடுத்தாரு, என்னென்னா ஒயின். ஸோ ஒயின், விஸ்கி, ஸோ அதெல்லாம் கேட்க கொடுக்குறாங்க. எவ்வளோ கேட்டாலும் அப்படி உடனே எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தர் இவ்வளோ பெரிய குப்பியில் ஒரு, அது என்னது விஸ்கியா என்ன தெரியல, என்னன்னு பச்சை கலர் பாட்டில் இருந்தது, வாங்கி குடிச்சுட்டே இருக்காரு. நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் கடைசியில் வந்து ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கி நான் குடித்தேன். ஃப்ளைட் வந்து பறக்கும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த ராட் இருக்குது, நம்ம ராட்டில் ஏறுவோம், அந்த அன்ன ஊஞ்சால் ராட்டில் ஏறும்போது நமக்கு மேலே போகும்போது ஒரு ஃபீல் வரும் இல்லை, அதே மாதிரி ஒரு ஃபீல். அதாவது இந்த ஃப்ளைட் வந்து திடீர்னு அப்படி ஸ்விங்னு மேலே போகும். ரொம்ப ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது எல்லாமே சின்ன சின்ன புள்ளியாக தெரியும். இந்த வீடுகள், ரோடெல்லாம் சின்ன சின்ன புள்ளியாக தெரியும். அதுக்கப்புறம் கடல் தாண்டி போகும்போது கீழே பார்க்கும்போது கடல் தெரியாது, மேகம் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசம் ஒரு ஃபீலிங்காக இருந்தது. எனக்கு வேற டயர்டு, ஏன்னா நான் அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நான் ரொம்ப தூங்கிட்டேன். 2 ஃப்ளைட்லேயுமே நான், அதாவது சென்னை டு மஸ்கட் டு ஓமன், ரெண்டுமே நான் வந்து நல்லா தூங்கி
நல்லா தூங்கி ஐ மீன் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓப்பன் சொன்ன எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ஹாப்பினஸே கிடையாது. ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சுமார் உறங்கி தான் இருந்தேன். மொபைல் வேற சார்ஜ் இல்லாமல் இருந்தது, டவர் கிடைக்காம இருந்தது, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் வீடியோஸ் நான் அடிக்கடி ஷூட் பண்ணேன். மொழிபெரும்பு எல்லாம் சின்ன வீடியோ ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மஸ்கட்ல இருந்து ஓமன் வரும்போது ஒரு 3:30 மணிக்கு போல எனக்கு என்ன தந்தாங்கன்னா ஒரு தட்டில் மிக்சரு, ஐ மீன் நம்ம பாஸ்ல அது மிக்சரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் ஜூஸ், தண்ணி, ஒரு பட்டர் பன், ஸோ அந்த மாதிரி தந்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டெல்லாம் சாப்பாடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் நல்ல கிளைமேட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கோட ஆட்கள் வந்து லாங்குவேஜ் நமக்கு ப்ராப்ளம். எனக்கு ஆஸ் யூஸ்வலாக எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா ஹிந்தி, பெங்காலிஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த அரபு மொழி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் போக கொஞ்சம் டைம் எடுக்கும் பேசுறதுக்கு. ஸோ என்னுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் வரைக்கும் ஒரு பஸ் டிராவல், நாகர்கோவில் திருநெல்வேலி வரைக்கும் பஸ் டிராவல், அப்புறம் திருநெல்வேலி டு சென்னை வரைக்கும் பஸ் டிராவல். ஃபுல்லாக உறக்கம் தான், உறங்கி தான் வந்தேன். ரொம்ப டயர்டு, உறங்கி திரும்ப காலைல எழும்பி சென்னையில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏர்போர்ட் வந்து ஃப்ளைட் ஏர் இங்கே வாரது வரைக்கும் டயர்டாக தான் இருந்து. இனி போகும்போது நம்ம ரிட்டர்ன் போகும்போது வீடியோஸ் எல்லாம் சூப்பராக ஷூட் பண்ணி நான் கண்டிப்பாக கூட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்தாச்சு, இங்கே வந்து நான் ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படி இப்போ கொஞ்சம் அப்படி போக நமக்கு கண்டிப்பாக இங்கே வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நான் இப்படி டைம் இருக்கும்போது எடுத்து நான் கண்டிப்பாக ஷூட் பண்ணி போடுவேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டாக கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.